Hi guys, இது Cellcare Infotech, நான் இக்பால். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மொபைல் POCO X3 Pro டெட்டு. இது நம்ம சப்ஸ்கிரைபரோட மொபைலு. ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னார். ஸோ இதை வந்து நம்ம யூஎஸ்பி சார்ஜரில் போட்டு இதோடைய ரீடிங் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வந்து சார்ஜிங் கேபிள் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதோடைய ரீடிங் வந்து அப்படியே பார்க்கலாம். பாருங்கள், 0.01 ஆம்ப் வந்து எடுத்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்களாக்கும், சிபியூவும் ரேமும் வந்து பேடு கனெக்ஷனால் இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ நம்ம சிபியூவையும் ரேமையும் ரீபால் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹீட் 380 ஏர் 2ல் வச்சு இந்த ஃபஸ்ட்டு நம்ம ரேமை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டபுள் டக்கர் சிபியூங்கிறதுனால ரேமும் சிபியூவும் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அந்த ஸ்க்ராப்பரை உள்ளே விடும் போது சிபியூவில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிடாமல், ரேமில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிடாமல் ரொம்ப வந்து ஜென்டிலாக தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அழகாக வந்து வந்துடுச்சு. ஸோ அது தின்னாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்களாக்கும், டக்குன்னு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சிபியூவோ இல்லை ரேமோ 2 துண்டாக பிரேக் ஆயிரும், ப்ரெஷர் ஓவராக கொடுத்தமாகும். ஸோ இப்போ ரேமுக்கு மேலே உள்ள லெட்டையும் பேஸ்ட்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிபியூவை கலட்டலாம். சிபியூ இப்போ அந்த விக்கை வச்சு சிபியூ பேடில் வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிக்கிறலாம். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். சிபியூ ரீபால் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே ஹீட்டில் வந்து அதே டெம்பரேச்சரில் வந்து சிபியூவை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ சிபியூவை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஜென்டிலாக தான் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ சொன்னது மாதிரி அது ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெண்டு கொஞ்சம் இதாகிடுச்சாக்க டக்குன்னு பிரேக் ஆயிரும். ஹேண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமிங் அதை விட ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அது மெல்ட் ஆகிடுச்சாங்கிற ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான், பேஸ்ட்டும் லெட்டும் மெல்ட் ஆகிடுச்சாங்கிற ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கூட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, அவ்வளோதான். POCO X3 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கும் சிபியூவில் 4 ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரும் நமக்கு வந்து முக்கியம்தான். அது இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒர்க் பண்ண தான் செய்யும். ஸோ எதுக்கு அதுன்னா, அதை வந்து கரண்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக சிபியூவில் தான் அதை வந்து வச்சுருக்காங்க, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அதை முடிஞ்ச அளவு அதை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து அது கூடயே வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெப்பாசிட்டர்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. கெப்பாசிட்டி இல்லாமலும் மொபைல் வந்து ஆன் ஆகும். ஸோ அது ஒரு ப்ரொடெக்ஷன், அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ சைடில் இருக்கிற அந்த பிளாக் பேஸ்டடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் க்ளீனாக இருக்கணும். சிபியூ பேடு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சிபியூ வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி திரும்ப திரும்ப பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், சிபியூக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகி சிபியூடைய இன்டர்னல் சர்க்கியூட்ஸ் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ புதுசாக பண்ணுறவங்க அதுதான் பண்ணுறாங்க, ஓவர் ஹீட் பண்ணிடுறாங்க. ஓவர் ஹீட் பண்ணுறதுனால வெளியில் இருக்கிற டேமேஜ் நம்ம கண்ணுக்கு தெரியும், உள்ளே இருக்கிற டேமேஜ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை பார்த்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாலும் மொபைல் வந்து ஆன் ஆகாது. ஸோ ரீடிங்கை எடுக்காது, ஆம்ப் எதுவுமே எடுக்காது, ஜீரோலேயே நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் டிசி மிஷின்லையும் 10, 12க்கு மேலே போய்ட்டு அப்படியே ஸ்டக் ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சாக்கும் அது சிபியூ வந்து அவுட், அது சிபியூ டெட்டு. ஸோ நம்ம சிபியூ மட்டும் தனியாக மாற்ற முடியாது. சிபியூ, யூஎஃப்எஸ், ரேமு 3ஐயும் சேர்த்து தான் மாற்றணும். ஸோ அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைலாக வாங்கிட்டு போயிடலாம், அந்தளவு இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ், ஹேண்ட் ஸ்கில்ஸ், டைமிங், இது 3மே ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களாலையும் இந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ இப்போ சிபியூவை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ரேமை க்ளீன் பண்ணிடலாம். ரேமில் எவ்வளோ பிளாக் பேஸ்டட் இருக்குதுன்னு பாருங்கள். அதை ஃபுல்லாகவே சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிடணும். இது வந்து ஹார்டு க்ளூங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சால்ட்ரிங் அயனை போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடுறாங்க.
ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்களாங்க கிரவுண்ட் ஆயிரும். அப்போ கிரவுண்டும் லைனும் வந்து ஷார்ட் ஆகிடுச்சாக்கும் அந்த ரேம் வந்து எடுக்காது. அதுக்கப்புறம் நம்ம யூவி மாஸ்க் போட்டு அதை வந்து அதை கிளியர் பண்ணாலும் ஸோ அது ஒரு 90% தான் அது சக்ஸஸ் ஆகும். 100% அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம பார்க்குற வேலைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிபிடி பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது கொஞ்சம் வந்து ட்ரையான பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணால் தான் அது நல்லா உள்ளே போயிட்டு அது கூட செட் ஆகும். அதே மாதிரி வந்து ஹீட் கொடுக்கும் போது பபுள்ஸ் ஆகிடும். சில கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பிபிடி பேஸ்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கும் பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஹீட் கொடுக்கும்போது. இப்போ இந்த பிபிடி நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கிறதுனால அது என்ன ஆகும், பபுள்ஸ் வராது, நல்லா வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சரியாயிடும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லா கவனித்து பார்க்கணும். பால்ஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சாக்கும் ಒಂದು பிளேட் எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு எல்லாம் ஈவன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிபிடி அப்ளை பண்ணி மறுபடியும் ரீஹீட் கொடுத்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டா ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, பால்ஸ்லாம் ஈவனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரேமை வந்து ரீபால் பண்ணலாம். இப்போ ரேமை ரீபால் பண்ணிடலாம். அதே தான் பிபிடி அப்ளை பண்ணிவிட்டு ஹீட்டு வந்து நான் எப்போதுமே வந்து ரீபால் பண்ணுறதுக்கு 250 டிகிரி செல்சியஸும் ஏர் வந்து 0 தான் வச்சுப்பேன். ஏன்னா ஏர் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோமாகும் பால்ஸ் வந்து அந்த ஸ்டென்சிலை விட்டு மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய ஏர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். அதுக்கு ஹீட்டு தான் மெயினாக தேவை, ஏர் அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இப்போ இது எல்லாமே ஈவன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து போர்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிபிஓ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அலைன்மெண்ட் பண்ணி. அதே மாதிரி ஹீட்டு நான் 370 380 வச்சுப்பேன் மாற்றி. ஏர் வந்து 1.5 இல்லாட்டி 2. நான் வச்சுக்கிற ப்ளோயர் பார்த்தீங்கன்னாக்கா குயிக் 857 DW ப்ளஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஏர் வந்து 2 இல்லாட்டி 1.5 வச்சுப்பேன். ஹீட்டு 370 இல்லை 380 வச்சுட்டு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சைடில் கொஞ்சம் பேஸ்ட் வச்சுக்கலாம். ஏன் பேஸ்ட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்ட்டா சீக்கிரமே பால்ஸ் மெல்ட் ஆகி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதோட போர்டோட வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல பேஸ்ட்டு, நல்ல குவாலிட்டியான பேஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு, நான் யூஸ் பண்ணுற ப்ளோயரு, சால்டிங் ஸ்டேஷன், அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் பாருங்கள். அதில் நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறத நான் தெளிவாக அதில் சொல்லியிருப்பேன். இப்போ ரேமை வச்சு ஹீட் பண்ணிடலாம். பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போர்டில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், சிபியூவையும் ரேமையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொபைலில் வந்து போட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் வந்து டெட் கண்டிஷனில் இருந்தது, இப்போ ஆன் ஆகுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போக்கோ X3 Pro டபுள் டக்கர் சிபியூ கைஸ். இதை நம்ம வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரேமுக்கும் சிபியூக்கும் இடையில இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து பேட் கனெக்ஷன் ஆனதுனால, பேட் வெல்டிங் ஆனதுனால அது வந்து யூஎஸ்பி சார்ஜரில் 0.01 ஆம்பியர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு. இப்போ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஒர்க்கு சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக போக்கோ X3ஓ, X3 ப்ரோவோ, போக்கோ X2ஓ அல்லது ரெட்மி Note 10 Pro, Note 10 Pro Max சிபியூ கம்ப்ளைண்ட் உள்ள மொபைல் இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சாக்கும் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸில் அந்த ஃபால்ட்டை நான் சரி பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக்கோ X3 ப்ரோவுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.